ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் தமிழ். நான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஸோ வரும்போதே கடையில் இருந்து ஈவினிங் டீ போடுறதுக்கு ஒரு பால் பாக்கெட்டும் என்னோட டின்னருக்கு தேவையான ஒரு தோசை மாவு பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்காக டீ வச்சு என்னோடய ஃபேவரட் சால்ட்டு பிஸ்கட் வச்சு என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். டீ பிஸ்கட் சாப்பிட்டா மட்டும் போதுமா? என்னோட ஈவினிங் டீ டைமுக்கும் என்னோட டின்னர் டைமுக்கும் இடையில நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஸோ அந்த டைமை வேஸ்ட்டு பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு ஈவினிங் நல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கு என்னோடய ட்ரெஸ் வாஷிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன். 6:30 ஆனதும் நல்லா குளிச்சுட்டு என்னோடய டின்னருக்கு தேவையான தோசை ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தோசை மாவு வாங்கிட்டு வந்ததை நல்லா உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பதமாக கலந்துட்டு என்னோடய தோசைக்கல் வந்து சப்பாத்தி போட்டாலும் தோசை வராது, ஆம்லேட் போட்டாலும் தோசை வராது. அந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லில் ஆனியனை 2ஆக கட் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு 3 தோசை ஊற்றி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 3 தோசையை ஊற்றி மார்னிங் வச்ச பழைய புதினா சட்னியோட என்னோடய டின்னரை நான் முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.